சென்னை துறைமுகத்தில் கடலுக்கு கார் விழுந்த சம்பவத்தில் ஓட்டுநரை தேடும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. இதற்கிடையே சாலையில் அமர்ந்து ஓட்டுநரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பேங்க்கில் தான் வேலை செய்கிறது. ஏதோ இந்த வாரத்தில் பிள்ளைங்க சொன்னாங்க, வந்தாங்க இதுக்கு டியூட்டிக்கு வேண்டி வந்தால் அப்படி காலையில் வந்தது, நைட் வரைக்கும் வரல. நைட் ஃபோன் போட்டு அப்படி நான் எடுக்கல, வேலையாக இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆள் வந்தாங்க, வந்து நைட்டு தேடினேன்றாங்க. இப்போ தேட சொல்லணும், என் பிள்ளைய எனக்கு கண்டிப்பாக கடுத்து கொடுத்துட்டு சொல்லு, தயவு செஞ்சு என் பிள்ளைய எனக்கு பிடிச்சி கொடுத்துட்டு சொல்லு, என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு சொல்லுங்க. அவங்கள நைட்டு முயற்சி பண்ணாங்களாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எனக்கு என் பிள்ளை வேணுங்க, என்னால் முடியல. எனக்கு நைட்லேருந்து நான் அழுதுட்டு இருக்கேன். நான் அதிகாரிகளை பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க? நான் யாருமே என்ன பார்க்கல, உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. நான் இங்கே தான் நிற்கிட்டு இருக்கேன், நான் யாரும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இறந்துட்டாரா அவருடைய மாமா? நான் நேற்று ஆக்சுவலாக ஒரு ஆக்டிங் ட்ரைவுக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. டியூட்டி முடிச்சுட்டு 7:39 ஒய்ஃப் கால் பண்ணி சொல்லியிருக்காரு, டியூட்டி முடிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு. லாஸ்ட்டில் இன்னொரு சிங்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு வந்திருக்காங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எந்த சுச்சுவேஷனும் தெரியல. வர சொல்கிறாங்க, வந்தால் வந்து ரெஸ்பான்ஸான ஒரு பதில் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.